மக்களுக்கு நேரடியான 8000 ரூபாய்க்கான கூப்பனை தரப்போறோம். நம்முடைய இல்லத்தரசு திட்டத்தை பார்த்து இன்றைக்கு வயிறு எரிஞ்சு அது ஊழலுக்கான திட்டம்னு சொல்றார். யாரு? பழனிசாமி சொல்றாரு. எந்த பழனிசாமி? சம்பந்திக்கு கான்ட்ராக்ட் கொடுக்கிறதுக்காகவே ஆட்சியை நடத்தின பழனிசாமி. திமுக செய்கிற ஒவ்வொரு திட்டமும் தரமானதாக இருக்கும். எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன். தலைவர் கலைஞர் அவர்கள் 2006 தேர்தலின் போது கலர் டிவி வழங்குவோம்னு சொன்னார். ஆட்சி பொறுப்புக்கு வந்த உடனே கலர் டிவியுடைய கொள்முதல் நேர்மையாகவும் தரமானதாகவும் யாரும் குறை சொல்ல முடியாத வகையில் இருக்கணும்னு முடிவு செஞ்சு அதுக்கான டெண்டரை ஒப்பந்ததாரரை முடிவு செய்ய அனைத்து கட்சிகள் கொண்ட அதிமுகவும் சேர்த்து, எதிர்கட்சியாக அதிமுகவும் சேர்த்து, அனைத்து கட்சி உறுப்பினர்களை சேர்த்து ஒரு குழுவை அமைச்சார். 2006ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதமே கலர் டிவி வழங்குகிற அந்த விழாவை தொடங்கி 1.5 கோடிக்கு அதிகமான நம்முடைய தமிழர்களுடைய வீடுகளுக்கு கலர் டிவியை வழங்கணும். கிட்டத்தட்ட 20 வருஷம் ஆச்சு. இன்னைக்கும் பல வீடுகளில் கலர் டிவியா மட்டுமல்ல, கலைஞர் டிவியா அது நிலைச்சு நிற்குது. இதுக்கு பேர் தான் குவாலிட்டி. இதுவே அதிமுக ஆட்சியில் மிக்சி கொடுத்தாங்க, கிரைண்டர், மின் விசிறி கொடுத்தீங்களே, என்னாச்சு? காய்லாங்கல்ல இருக்கு. இந்த லட்சணத்தில் வாய் இருக்குன்னு என்ன வேணாலும் பேசலாம் என்று பேசிட்டு இருக்கிறார் நம்முடைய பழனிசாமி அவர்கள். ஏற்கனவே 2021 தேர்தலில் மகளிர் உரிமை தொகையா நாங்கள் 1000 ரூபாய் வழங்குவோம்னு சொன்ன உடனே அவசரமா அவ வீட்டில் இருக்க ஜெராக்ஸ் மிஷினை ஆன் பண்ணிட்டு 1500 ரூபாய் தருவோன்னு அறிக்கை வெளியிட்டார். பழனிசாமி வாய்ச்சி பாடலும் அவருடைய அலங்கோல ஆட்சி நிர்வாகத்தோட ஊழல் அந்த பவுசும் தெரிஞ்சு மக்களான நீங்க அவரை புறக்கணிச்சீங்க. இப்போ மக்களுக்கு நல்லது நடக்கக்கூடாதுன்னு வயிற்றெரிச்சல்ல தன்னை போலவே பிறரையும் நினைச்சு ஊழல் நடக்கும்னு பேசிட்டு இருக்கிறார். அண்மையில் மதுரையில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. இவங்க ஆட்சிக்கு வந்தா என்ன நடக்கும் என்பதற்கு ட்ரெயிலர் தான் அது. மதுரையில் நடைபெற்ற கூட்டத்தினுடைய நுழைவு வாயில் தந்தை பெரியார் படத்தை வைக்கக்கூடாதுன்னு பாஜக சொன்னதும் சுயமரியாதை இல்லாம அதை எடுக்க துணிந்தவர் தான் பழனிசாமி. மதுரை பாஜக ஆதரவு கூட்டத்தில் தந்தை பெரியாரையும் அண்ணாவையும் கொச்சைப்படுத்துகிற மாதிரி காணொலி காட்சிகள் எல்லாம் வெளியிட்டாங்க. அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர்கள் 3 பேர் கொஞ்சம் கூட சொரணை இல்லாம அதை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. நான் கேட்கிறேன், மக்கள் தலைவர் எம்ஜிஆர் இருந்தால் விட்டு இருப்பாரா? அல்லது அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருந்தாலே விட்டு இருப்பாரா? பேர அண்ணாவை இப்படி அசிங்கப்படுத்தினா பார்த்துட்டு சும்மா இருந்திருப்பாங்களா? பழனிசாமியுடைய ஒரே சாதனை அதிமுக கட்சியை அடிமை கூட்டமா சீரழிச்சிருக்கிறதா அவங்க சாதனை. திராவிடம் என்ற சொல்லும் அந்த கூட்டத்தில் அவமானப்படுத்தப்படுது. அதிமுக முன்னணியினர் கூட அதை கூட தடுக்கல. திராவிடம்னா என்னன்னு எனக்கு தெரியாது, நான் புராணங்களை எல்லாம் படிச்சதில்லைன்னு கொஞ்சம் கூட வெட்கம் இல்லாம சிரிச்சுக்கிட்டே சொன்னவர் தான் பழனிசாமி. யார் எக்கேடு கேட்டாலும் பரவாயில்லை, தன்னுடைய பதவியை காப்பாத்திக்கிட்டா போதும்னு பாஜகவுடைய பாதம் தாங்கியா இருந்து கொண்டிருப்பவர் தான் பழனிசாமி. சிறுபான்மை சமூகத்துக்கும் இலங்கை தமிழருக்கும் துரோகம் இழைக்கக்கூடிய வகையில் குடியுரிமை திருத்த சட்டத்தை மாநிலங்களவையில்
ஆதரிச்சு அதை நிறைவேற துணை போன கட்சி தான் அதிமுக. ஏன் இவங்களோட சேர்ந்து பாட்டாளி அன்புமணி ராமதாசும் ஆதரவா வாக்களிச்சு துரோகம் செஞ்சார். இவங்களால தான் சிறுபான்மையினருக்கு எதிரான அந்த சட்டமே மாநிலங்களில் நிறைவேறுச்சு. அதை தொடர்ந்து நடந்திருக்கக்கூடிய போராட்டங்கள்ல ஆயிரக்கணக்கான மக்கள் மேல தாக்குதல் எல்லாம் நடத்தப்பட்டுச்சு. சுமார் 70 பேர் கொல்லப்பட்டாங்க. இவங்களோட ரத்தக்கரை இன்றைக்கு அதிமுக கையில் தான் இருக்கு. இவ்வளவுக்கும் பிறகு பழனிசாமி என்ன பேசினார்? குடியுரிமை சட்டத்தால யாருக்கும் எந்த பாதிப்பும் கிடையாது, எந்த முஸ்லீம் பாதிக்கப்பட்டாலும் காட்டுங்க என்று சொன்னவர் தான் பழனிசாமி. ஆனால் சிறுபான்மையின் வாக்குகள் வேணும்னு 2024 தேர்தலில் தனியா நின்று நாடகம் ஆடினப்போ சிஏ சட்டத்தை கண்டிக்கிறதா பெல்ட் அடிச்சார் பழனிசாமி. பாஜக மக்களுடைய பிரிவினையை ஏற்படுத்துறாங்க, சிஏ சட்டம் ஒரு வரலாற்று பிழைன்னு பிளேட்டை அப்படியே திருப்பி போட்டார் பழனிசாமி. நான் இப்போ கேட்கிறேன், மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் பழனிசாமி அவர்களை, நீங்க இப்ப அந்த சட்டத்தை ஆதரிக்கிறீங்களா எதிர்க்கிறீங்களா? தைரியம் என்றால் வெளிப்படையாக சொல்லுங்க. பழனிசாமி துரோக பட்டியல் இத்தோடு நிக்கல. 3 வேளாண் சட்டங்களை பாஜக கொண்டு வந்தப்போ கண்ணை மூடிக்கிட்டு அதையும் ஆதரிச்சார் இந்த பழனிசாமி. 3 வேளாண் சட்டங்களுக்கு எதிராக போராடின 8 மாநில விவசாயிகளை புரோக்கர்னு வசைபாடி கொச்சைப்படுத்தினார். இப்படி பாஜகவோட கூட்டணி சேர்ந்து முழுசா சந்திரமுகியாவே மாறி இருக்கிறார் பழனிசாமி. அதாவது முழு சங்கியாகவே மாறிவிட்டார். ஊர் ஊரா போய் அதிமுக கூட்டணியில எந்த பிரச்சனையும் இல்லைன்னு பழனிசாமி சொல்லிக்கிட்டு இருக்கிறார். பிரச்சனை இல்லைன்னா இதுக்காக அத்தனை தடவை டெல்லிக்கு போனீங்க? டெல்லிக்கு போய் அமித்ஷாவுடைய அப்பாயின்மெண்ட்டுக்காக பல மணி நேரம் ஏன் காத்து கிடந்தீங்க? அது வேற வேற கார்ல மாறி மாறி போய் முகத்தை எல்லாம் மூடிக்கிட்டு ஏன் வெளியில வந்தார்? நான் கேட்கிறேன், கூட்டணிக்கு தலைமை அதிமுக தான் சொல்றாங்க. ஆனா எல்லா கட்சிகளும் பாஜக கிட்ட போய் ஏன் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க? இது எப்படி தெரியுமா இருக்கு? மாப்பிள்ளை அவர்தான். ஆனால் அவர் போட்டிருக்கிற சட்டை என்னோடதுன்னு நம்ம சூப்பர் ஸ்டார் நடிச்ச படையப்பா படத்தில் வர்ற காமெடி மாதிரி இருக்கு. வீட்டோட மாப்பிள்ளை வரும் வியாழன் முதல் தினமும் இரவு 8 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.